ஒரு மோட்டார் வாகனம் சில ஆண்டுகள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்ட பிறகு அதன் உதிரி பாகங்களில் தேய்மானம் ஏற்பட்டு அவற்றை மாற்ற வேண்டிய நிலை உருவாகிறது. ஆனால் மனித உடல் அதைவிட மிக சிக்கலானது. மனிதனின் இதயம், சிறுநீரகம், கல்லீரல், மூட்டுகள், எலும்புகள், ஹார்மோன்கள் என ஒவ்வொரு உறுப்பும் வயதுடன் இயல்பாகவே மாற்றங்களை சந்திக்கிறது. குறிப்பாக 40 வயதிற்கு பிறகு உடலின் வளர்சிதை மாற்ற வேகம் குறைவது, ஹார்மோன் மாற்றங்கள், தசை நிறை குறைதல், தூக்கமின்மை, மன அழுத்தம், உடற்பயிற்சி இல்லாமை போன்ற காரணங்களால் பெண்களுக்கு உடல் எடை அதிகரிப்பது மிகவும் பொதுவான ஒன்றாகும். எனவே இந்த வயதில் உணவு, உடற்பயிற்சி, தூக்கம், மனநலம் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவது எதிர்கால ஆரோக்கியத்திற்கு முதலீடாக அமையும். பெண்களுக்கு 40 வயதிற்கு பிறகு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு படிப்படியாக குறைய தொடங்கிறது. இதனால் உடலில் கொழுப்பு சேமிப்பு அதிகரிக்கும். தசை நிறை குறைவதால் கலோரி எரியும் அளவும் குறைகிறது. அலுவலக வேலை, நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் பழக்கம், தூக்கமின்மை, அதிக மன அழுத்தம், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக சர்க்கரை, உடற்பயிற்சி இல்லாமை ஆகியவை உடல் எடை உயர்வை மேலும் வேகப்படுத்துகின்றனர். தினசரி உணவில் பல வகை காய்கறிகளை அதிகமாக சேர்க்க வேண்டும். பெர்ரி, ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, மாதுளை போன்ற குறைந்த கேலோரி பழங்களை சாப்பிடுங்கள். காலை உணவை எந்த காரணத்திற்காகவும் தவிர்க்கக்கூடாது. ஓட்ஸ், கம்பு, கேழ்வரகு, திணை போன்ற முழு தானிய உணவுகளை அதிகரிக்க வேண்டும். இரவு உணவை லேசாகவும் தூங்குவதற்கு 2-3 மணி நேரத்திற்கு முன்பாகவும் சாப்பிடுங்கள். வீட்டில் எப்போதும் ஆரோக்கியமான சிற்றுண்டிகளை வைத்திருங்கள். துரித உணவு, எண்ணெயில் பொரித்த உணவு, அதிக எண்ணெய் உணவுகளை குறையுங்கள். நின்று கொண்டு அல்லது அவசரமாக சாப்பிடாமல் மெதுவாக நன்றாக மென்று சாப்பிடுங்கள். சிறிய தட்டில் உணவை பரிமாறி அளவோடு சாப்பிடும் பழக்கத்தை உருவாக்குங்கள். சர்க்கரை கலந்த குளிர்பானங்களை தவிர்த்து தண்ணீர், இளநீர் அல்லது மோர் அருந்துங்கள். மது அருந்தும் பழக்கத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உப்பின் அளவை குறைப்பது இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவும். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக இயற்கை இனிப்புகளை அளவோடு பயன்படுத்துங்கள். பருப்பு, கொண்டக்கடலை, பாசிப்பயிர், பால், தயிர் போன்ற புரத உணவுகளை அதிகரியுங்கள். தினமும் குறைந்தது 45 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள். பன்னீர், சோயா பீன்ஸ், டோஃபு போன்ற புரத உணவுகள் தசைகளை பாதுகாக்கும். வெயிட் ட்ரெய்னிங் அல்லது தசை வலுப்படுத்தும் பயிற்சிகளை வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் செய்யலாம். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது உடல் எடை குறைப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சாப்பிடும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்தை ஒழுங்காக பின்பற்றுங்கள். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் தரமான தூக்கம் அவசியம். ஆண்டுதோறும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஆலிவ் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை அளவோடு பயன்படுத்தலாம். அதிக காரம் மற்றும் அதிக மசாலா உணவுகளை குறைக்க வேண்டும். பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளை முடிந்தவரை தவிர்க்கவும். மைதா, வெள்ளை ரொட்டி, அதிகமாக பதப்படுத்தப்பட்ட மாவு உணவுகளை குறைக்கவும். தினசரி கலோரி அளவை மருத்துவர் அல்லது உணவியல் நிபுணரின் ஆலோசனையுடன் கண்காணிக்கலாம். ஏரோபிக் பயிற்சி மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் போன்றவற்றை சேர்க்கலாம். நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தும். உணவுக்கு பிறகு சர்க்கரை பானங்களுக்கு பதிலாக கிரீன் டீ அல்லது மூலிகை டீ அருந்தலாம். நாக்கிற்கு பிடித்த உணவை விட உடலுக்கு தேவையான உணவை தேர்வு செய்யும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஹார்மோன் சமநிலையை பேணும் சத்தான உணவுகளை தேர்வு செய்யுங்கள். அதிகப்படியான உடற்பயிற்சியும் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாராந்திர உணவு திட்டத்தை முன்கூட்டியே தயாரித்து அதன்படி சமைக்கலாம். தினமும் குறைந்தது 20 முதல் 30 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். தைராய்டு பரிசோதனையை சீரான இடைவெளியில் மேற்கொள்ளுங்கள். தினமும் 30 முதல் 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்கள். உடல் எடையை குறைக்க அவசரப்படாமல் மெதுவாக இலக்கை நோக்கி செல்லுங்கள். உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் இரண்டும் சம அளவில் முக்கியம். ஒரே மாதிரியான பயிற்சிக்கு பதிலாக நடை, யோகா, நீச்சல், சைக்கிள் போன்றவற்றை மாறி மாறி செய்யுங்கள். இரவு உணவை குறைத்து காலை உணவை முழுமையாக சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடியுங்கள். 40 வயதிற்கு பிறகு தினமும் 2.5 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். வைட்டமின் டி மற்றும் கால்சியம் குறைபாடு இருப்பதா என்பதை பரிசோதித்து கொள்ளுங்கள். எலும்பு அடர்த்தி பரிசோதனையை மருத்துவரின் ஆலோசனையின்படி மேற்கொள்ளலாம். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், கொழுப்புச்சத்து, கல்லீரல் செயல்பாடு, சிறுநீரக செயல்பாடு போன்ற பரிசோதனைகளும் சீராக செய்து வருவது நல்லது. நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதை தவிர்த்து ஒவ்வொரு 45 நிமிடங்களுக்கும் எழுந்து சில நிமிடங்கள் நடப்பது உடலுக்கு நன்மை தரும். மொபைல் மற்றும் டிவி முன் சாப்பிடுவதை தவிர்ப்பதும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை கட்டுப்படுத்தும். 40 வயதிற்கு பிறகு உடல் எடையை குறைப்பது என்பது அழகுக்காக மட்டுமல்ல. இதய நோய், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், மூட்டு வலி, கொழுப்பு, கல்லீரல், ஹார்மோன் கோளாறுகள் போன்ற பல்வேறு உடல் நல பிரச்சனைகளை தடுக்கவும் அவசியமானதாகும். ஒரே நாளில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்காமல் தினமும் ஒரு நல்ல பழக்கத்தை சேர்த்து கொண்டே சென்றால் உடல் எடை மட்டுமல்ல, உடல் வலிமை, மன உற்சாகம், தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கை தரமும் கணிசமாக மேம்படும்.